Try these page number 74 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். Which direction will you face if you start facing west and take 3 right turns clockwise? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இதை போட்டுக்கணும். ஸோ இது 4 டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் நார்த் டைரக்ஷன், கீழே இருக்கிறது என்னது சவுத் டைரக்ஷன், அதுக்கப்புறம் திஸ் சைட் திஸ் இஸ் ஈஸ்ட் டைரக்ஷன், அதுக்கப்புறம் இது என்னது வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா, இந்த டைரக்ஷன் சிம்பிள் ஈஸ்ட் வெஸ்ட் மாற்றி போட்டுறக்கூடாது, இது கரெக்டாக போட்டால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விச் டைரக்ஷன் வில் யூ ஃபேஸ் இஃப் யூ ஸ்டார்ட் ஃபேஸிங் வெஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் எது பண்ணுறீங்க, வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிதானே. ஸோ திஸ் இஸ் அப்படின்னா இந்த முகம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் இருக்கிற பக்கம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆரோ மார்க்கில் போடுவோம். ஸோ திஸ் ஆரோ மார்க் இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய முகமாக வச்சுக்கலாம். அப்போது திஸ் இஸ் த வெஸ்ட் டைரக்ஷன். ஓகே, அவங்க எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அண்ட் டேக் 3 ரைட் டர்ன்ஸ் கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ்னா எப்படி திரும்பணும், இந்த பக்கம் திரும்பணும். திஸ் இஸ் கிளாக் வைஸ். இந்த பக்கம் ஆப்போசிட்டா திரும்பினா என்னது ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நம்ம இவங்க இந்த பக்கம் திரும்ப போறாங்க, ஸோ இந்த பக்கம் திரும்ப போறாங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்ட்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த பக்கம் திரும்புறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ். ஓகே, இந்த பக்கம் திரும்புறாங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ். ஸோ இப்போ இவங்களுடைய ஃபேஸ் வந்து எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு, நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3 ரைட் டர்ன்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் எந்த பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் திரும்புறாங்க. திஸ் இஸ் செகண்ட். ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் எந்த பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா கிளாக் வைஸ் திரும்பவும் இந்த பக்கம் திரும்புவாங்க. ரைட், அப்போ இங்க வந்துருவாங்க. ஸோ இந்த டைரக்ஷன் கீழே இருக்கிற அம்புக்குறி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன். கிளியரா? ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வெஸ்ட்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 3 தடவை டேர்ன் ஆறாங்க. ஓகே, இது ஒரு தடவை, இந்த பக்கம் ஒரு தடவை கிளாக் வைஸ்ல டேர்ன் ஆகும்போது அவங்க ஃபைனலா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் ஃபேஸிங் வாட் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இங்க என்ன இருக்காங்க, விச் டைரக்ஷன் வில் யூ ஃபேஸ் இஃப் யூ ஸ்டார்ட் ஃபேஸிங் நார்த் அண்ட் டேக் 2 ரைட் டர்ன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ என்ன சொல்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபேஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க, நார்த். இப்போ நம்ம ஆரோ மார்க் எங்க போடணும், நார்த்ல போடணும். ஸோ ஆரோ மார்க் நம்ம எங்க போடுறோம், நார்த்ல போடுறோம். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டேர்ன் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ கிளாக் வைஸ்னா இப்படி கடிகாரம் இப்படி தானே சுத்தும், இந்த பக்கம் தானே போகும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைட்ல. ஸோ இந்த பக்கம் இது டேர்ன் ஆக போறோம். அப்போ டேர்ன் ஆகும்போது இந்த ஆரோ மார்க் என்ன ஆயிடும், இந்த பக்கம் இப்படி வந்துடும் ஆரோ மார்க். ஸோ இந்த பக்கம் டேர்ன் ஆகுது. எத்தனை 2 ரைட் டர்ன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டேர்ன் ஆகும்போது இட் ஃபேசஸ் வெஸ்ட். திரும்பவும் என்னது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டேர்ன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், திரும்பவும் இங்க எந்த டைரக்ஷன் வந்துருது பாத்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டேர்ன் ஆகுது, இது என்ன செகண்ட் டைம் டேர்ன் ஆகுது. அப்போ 2 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு டேர்ன் ஆனா நமக்கு எந்த டைரக்ஷன் ஃபைனலா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்ன டைரக்ஷன் கிடைக்குது, சவுத் டைரக்ஷன் தான் கிடைக்குது.